ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த கேமரா பாக்ஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இன்னமும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த ப்ராடக்ட்டில் என்னென்ன மாதிரியான ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயமா மேலே வந்து கேமரா வைக்கிறதுக்கான ஒரு ஜிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த இதில் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இல்லை அது மாதிரி ஏதாவது ஒரு கேபிள்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த செப்பரேட்டாக பிரிக்கிறதுக்கு ஒரு ஸ்பாஞ்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது இந்த ஸ்பாஞ்ச் எதுக்காகனா, இப்போ இங்க வந்து கேமரா வச்சிருக்கேன்னு வச்சிங்கன்னா, இங்க வந்து கேமரா இருக்கும். இதுக்கு பக்கத்தால சார்ஜர்ஸ் வச்சிருக்கேன். அது இல்லைன்னா இதுக்கு கேமராவுக்கு லென்ஸ் ஏதாவது தேவைப்படுதுன்னா, என்னோட லென்ஸ் கிடையாது. இது வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, லென்ஸ் வந்து அதுக்குள்ளே அட்டாச் ஆகிருக்கிறதுனால இந்த லென்ஸ் வந்து நம்ம வெளில எடுக்க முடியாது, அது மாதிரி அட்டாச் பண்ண முடியாது. அதனால எனக்கு லென்ஸ் இல்லாததுனால நான் வந்து சார்ஜர் இதுக்குள்ளே போட்டு வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸோட இந்த சைடு கேமரா வச்சுக்கலாம். நடுவில் செப்பரேட்டாக வேணும்னா இதை வந்து எடுத்து நடுவில் செப்பரேட் பண்ணி வச்சுட்டு, இந்த சைடில் லென்ஸு மற்ற மாதிரி அந்த மாதிரி அடிப்படாமல் ஒரு கேமராவுக்கும் லென்ஸுக்கும் தேய்மானம் இல்லாமல் சென்டரில் இதை வச்சுக்கலாம். அடுத்ததாக வந்து பென்ட்ரைவ் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இதில் கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா சைடில் ஒரு ஜிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த ஜிப்பில் வந்து எஸ்டி கார்டு அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த சைட்லேயும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜிப்பு தான். இதில் ஒரு விஷயம், நல்ல விஷயம் என்னன்னா, இந்த ஜிப்பு எல்லாமே இத்தனை வருஷம் யூஸ் பண்ணியும் நல்லாவே இருக்குது. அது இல்லாமல் இந்த ஜிப்புக்கும் எல்லாத்துக்குமே அந்த நடுவில் ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. சில இதில் வந்து இந்த சென்டரில் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, இந்த சைட்லலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. இதில் இந்த சைட்லேயும் நல்லா இருக்குது இந்த ஸ்பாஞ்சு. ஆனால் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, யூஸ் பண்ண ஹார்டாகிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த பட்ஜெட்டுக்கு இது ஓகே தான். இதோட ரேட் வந்து நான் லாஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அடுத்தது பேக்கில் ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு முக்கியமானது எதுவும் வைக்க முடியல, சேஃபாக இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா பின்னாடி சைடில் வச்சுக்கலாம், சேஃபான ஐட்டம்ஸ் மட்டும். இதில் வந்து நான் வந்து மைக்கோட அட்டாச்மெண்ட் வச்சுருக்கேன். அடுத்ததான் ஃப்ரண்ட்டில் ஒரு ஜிப்பு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் உள்ளே வந்து அந்த ஸ்பாஞ்ச் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இதில் ஒரு ஜிப்பு கொடுத்துருக்காங்க. இதுக்குமே ஸ்பாஞ்ச் வச்சு கவர் பண்ணி உள்ளேயும் ஸ்பாஞ்ச் இருக்குது. இந்த பேக்கில் மொத்தம் 6 ஜிப்பு இருக்குது. ஒரு ஜிப்புக்கும் ஒரு வித்தியாசமான பொருட்கள் வச்சுக்கலாம். அதாவது எல்லாத்துலேயுமே இந்த ஸ்பாஞ்ச் இருக்கிறதுனால ரொம்ப சேஃபாகவும் இருக்குது. இது நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப வருஷமாக ஒரு 2 வருஷமாக இந்த பேக் நான் வச்சுருக்கேன். இன்னமும் அந்த குவாலிட்டி அப்படியே மெயின்டைன் ஆகுது. ஏன்னா நான் அப்பப்போ தான் எடுப்பேன், அந்தளவுக்கு ஒன்றும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். நான் லைட்டாக யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து இவ்வளோ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கேமரா பேக்கோட ரேட் என்னென்னா 654 ரூபா. 654 ரூபாய்க்கு இந்த பேக் ஒர்த்தான்னு கேட்டால் பயங்கரமான ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் ஸ்பாஞ்ச் வச்சுருக்காங்க, அடிப்படாத அளவுக்கு. யூஸ் பண்ண என்னதான் ஹார்ட் ஆனாலும் ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியான பேக் தான். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஒரு பேக் நீங்கள் 650 ரூபாய்க்கு வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் கேட்கலாம், கேமராலே உங்களுக்கு பேக் வந்திருக்குமே, அந்த பேக் என்ன ஆச்சுன்னு சொல்லி. என்னோட கேமரா பேக் வந்து நான் வந்து செகண்ட் வாங்கினேன். எனக்கு வெறும் கேமரா மட்டும் தான் கிடச்சிது, பேக் வந்து கிடைக்கல. சரி, அதனால ஆர்டர் போட்டு வாங்கினது தான் இந்த பேக். ரொம்ப நல்லாவே இருக்குது. நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய் மக்களே.